கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான உங்கள் சகோதரர் மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையுடன் கூடிய சமாதானமும் உண்டாகி இருக்க கடவுளை என்ற அன்பின் வாழ்த்துக்கள். நான் சார்ந்திருக்கிற பழனி நிக்கிதாவுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் ஊழியத்தை நிமித்தம் நாம் பிரயாணிக்கின்ற அனைத்து பட்டணங்களோடும் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரின் நன்மையும் தொடர்ந்து சில மாதங்களாக நாம் தியானித்து வருகிற 10 கற்பனைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய தொடர் பாடங்கள்ல இதுவரைக்கும் நாம 9 பாடங்களை நிறைவு செய்திருக்கிறோம். கட்டளை 6 கட்டளைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டளை 7, ஆடற்படி பாடம் 10. இந்த இடத்துல நம்ம பார்க்க போற பாடம் 10. யாத்ராகமம் 20:14 வாசித்து தொடங்குவோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாய். ஆமா, கட்டளைகளை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப ஷார்ட்டா எளிமையாக ஒரு வரிகள்ல கொடுக்கப்படுது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது போல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இனி வரக்கூடிய கட்டளைகள் எல்லாம் இப்படி ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள்ல இருக்கும். பட் அதனுடைய பொருள் ரொம்ப ரொம்ப ஆழமானது. நம்ம ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் பாடங்களை பார்க்கும்போது நமது சகோதரர்கள் வலியுறுத்துகின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10 கற்பனைகளோடு இணைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவைகளை தலைமுறை தோறும் பிள்ளைகளுக்கு போதிச்சு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு போதிச்சு சாப்பிடும் போதும், தூங்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் எல்லா சூழ்நிலைகளையும் இதை கருத்தாய் அவங்களுக்கு நீங்க அதனுடைய ஞான விஷயங்களை, எச்சரிப்புகளை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படிங்கும் போது சகோதரர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, இது வெறுமனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று மாத்திரம் நம்ம எடுக்க முடியாது. இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைமுறையில இதை முறையாக அவங்க பின்பற்ற முடியல. ஆனா இந்த 10 கற்பனைகள் தான் ராஜ்யத்துக்கும் அனுகூலத்துக்கும் பொருந்தும். இப்ப சுவிசேஷ கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். இதே 10 கற்பனைகள் தான் அன்றைய நாள்ல மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒருத்தராக. நியாயப்பிரமாணம் என்ற ஒரு நோக்கத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று மாத்திரம் நம்ம ஒதுக்கி விட முடியாத அந்த 10க்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்புடைய பல்வேறு விஷயங்கள். ஒவ்வொரு பிரமாணங்களுக்குள்ளேயும் மற்றொரு பிரமாணங்கள் தொடர்புடைய பார்க்கணும். எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது கொலை செய்வதனுடைய நோக்கம் பகை, விரோதம், பொறாமை, பழிவாங்குதல், உள்ளம் சார்ந்த பல தீமைகளுக்கு அது வெளிநடத்துகிறது. இப்ப அதே மாதிரிதான் விபச்சாரம்னாலும் அதுல ஒரு களவுனாலும் மற்ற குற்றங்களோடு ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகும்னா தொடர்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தனித்தனியாக தேவன் வரையறுத்து கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு கட்டளைகளையும் நம்ம தனியாக என்ன பண்ண முடியுது இல்லை, பார்க்க முடியும். இப்ப அந்த 10மே அதற்கப்புறம் வந்துட்ட ஏராளமான கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் ஒரு தலைமையாக இருந்தது, ஒரு மெனு. அது ஒரு தலைப்பாக தான் இருக்கிறது. அதற்கு கீழாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 10 கற்பனைகள்ல கடந்த முறை நம்ம கொலை செய்யாதிருப்பாயாக நம்ம பார்த்தோம். கத்தியின்றி இரத்தமின்றி வார்த்தையினால் பகையினால் உள்ளத்தின் வஞ்சனையினால் கொலை செய்வதுதான் புதிய ஏற்பாட்டுல பிரதானமா. அது பட்டயத்தால் வெட்டுவதை விட ரொம்ப மோசமான விஷயமாக நாட்களையே அனைவரை வார்த்தைகளால் என்ன பண்றது, காயப்படுத்த. சோ சகோதரனை உள்ளத்தில் பகையாய பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறது வரைக்கும் பார்த்தோம். இன்றைய நாள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும் போது இந்த விபச்சாரம் என்று சொல் இது திருமணத்திற்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பேசித்தனம் அப்படின்ற சொல்லும் பைபிள் இடம் வருது.
விபச்சாரம் என்றும் இடம்பெறுது. பட் பொருத்தமான வார்த்தைகளாக எந்தெந்த இடத்துல எதை எதை நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லும்போது, திருமணத்திற்கு முந்தைய தவறான உறவை வேசித்தனம் என்றும், திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய தவறான உறவை விபச்சாரம் என்றும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் அந்த வார்த்தைகளுடைய வித்தியாசம். ஆனா அநேக இடங்கள்ல வேசித்தனம் என்னும் வார்த்தை இருக்கும், விபச்சாரம் என்னும் இருக்கும். குழப்பமா தான் இருக்கும், மொழிபெயர்ப்புகள் குழப்பம் இருக்கும். நாம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அப்படி பார்க்கும்போது இது பாவத்தினுடைய முடிவு என்று சொல்லலாம். விபச்சாரம் என்ற ஒரு கிரியை நமது செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுவது. பாவத்தினுடைய வடிவம் அல்லது ஒரு பாவத்திற்கான உச்சம், ஒரு பாவம் முழுமை அடைவதை நம்ம குறிப்பிடும் பொழுது அதன் பெயர் தான் விபச்சாரம். அப்படி பார்க்கும்போது இது எங்க இருந்து தொடங்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அப்ப ஒரு விஷயம் கிரியையில முடியுதுங்கும் போது 10 கற்பனைகளையும் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம கவனிக்கிறோம். நேரடியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட தண்டனை அல்லது பரிகாரம், அல்லது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட அநேக எச்சரிப்புகள், ஆலோசனைகள் எல்லாத்துலயுமே அவர்களுடைய புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா, அதை நேரடியாக பின்பற்றலைன்னா தண்டனை, பின்பற்றினா ஆசீர்வாதம், இப்படிதான் இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இவைகளை தவறவிடாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு ஒரு மாம்சீக யூதனும் யோசிச்சது. இவைகளை நம்ம தவறாமல் செய்வதற்கு என்ன செய்யணும்னு யாருமே ரிஸ்க் எடுத்ததெல்லாம் கிடையாது. காரணம், ஆண்டவருடைய நாட்களுக்கு முன்னாடி, ஆண்டவருடைய நாட்களுக்கு பின்னாடி நமக்கு தெரியும். அப்படின்னா அந்த பிரமாணங்கள் பரிசுத்தாவின் துணையோடு இன்று நாம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கல. அப்படி பார்க்கும்போது அன்பானவர்களே, தண்டனை தான் நிறைய இருந்துச்சு. உபாகமம் 22 வசனம் 21, 22 வாசிங்க. அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலின் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஊர் தான். பிரச்சாரம் செய்திருந்தா கல்லெறிந்து கொள்ளுதல் பிரதானமான ஒரு தண்டனையாக இருந்துச்சு. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும். மொத்தம் கொலை. கல்லெறிஞ்சு கொண்டாலும், பட்டயத்துல வெட்டினாலும் கொலை இதான். இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆல்மோஸ்ட் நம்ம பாக்குறோம், நோ எக்ஸ்கியூஸ், இரக்கத்துக்கு வேலையே ரொம்ப குறைவு. அதாவது மனமிறங்கி ஜனங்கள் விட்டுடுக்கி சாம்பல்ல உட்காரும் போது தேவன் மன்னிச்சு மனமாறுறது நடந்திருக்கு. ஆனா அது ரொம்ப ரேரு. காரணம், ஜனங்கள் அந்த அளவுக்கு அவ்வளவு சாதாரணமா மனம் மாற மாட்டாங்க. நிறைய கீழ்ப்படியாமை தான் இருக்கும். அப்ப அதனால நிறைய தண்டனைகளும் கூட இருந்தது, வாதைகளும் ரத்த பலிகளும் தான் அதிகம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கல்லறிந்து கொள்ளக்கூடிய தண்டனையை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. அதே மாதிரி வனாந்திர பிரயாணத்துல மோவாப் தேசத்தின் வழியாக அவங்க போகும்போது மோவாபிய சந்ததிகளோடு சேர்ந்து விபச்சாரம் மற்றும் விக்கிரக ஆராதனை ரெண்டுமே பேசித்தனம் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 23,000 பேர் சங்கரிக்கப்பட்டாங்க பாதைகளாக. அப்ப பார்க்கும்போது இதை நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, படிக்க வேண்டாம், என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல வரும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 23,000 பேர். அது எந்த எண்ணிக்கை சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியல. மொத்தம் 20,000க்கும் மேற்பட்டவங்க வேசித்தன முகாந்திரத்தினால வனாந்திரத்துல தண்டிக்கப்பட்டாங்க. அந்த வாதம் எப்படி நின்றுச்சுன்னு சொல்லும்போது, ஆசாரியனாகிய எலையேசருடைய பையன் பினகாசுக்கு ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு ஸ்திரீயையும் ஒரு ஆணையும், ஒரு யூதனையும் ஒரு பிரஜாதி ஸ்திரீயையும் குத்திகிட்டின் மூலமாக குத்திடுவாங்க கூடாரத்தோடு சேர்த்து. பினகாஸ் என்னுடைய கோபத்தை தனிய பண்ணினபடினால இந்த தண்டனை நான் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் அப்படி மனம் இருக்கு. இப்படிதான் இருந்துச்சு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற மாதிரி தான் தண்டனை எல்லாம் கடுமையாக. ஒரு பக்கம் குற்றங்கள் கடுமையாக இருந்துச்சு, தண்டனையும் கடுமையாக இருந்துச்சு. இன்னைக்கு அநேக தேசங்கள்ல தண்டனையை அதிகப்படுத்தணும், அப்பதான் குற்றம் குறைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அது பைபிள் பார்த்தாங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் தண்டனை கடுமையாக இருந்து குற்றங்கள் என்ன ஆகல, குறையல. அப்ப தேவனுக்கு ஞானம் இல்லை அர்த்தமா அப்படின்னா, இந்த வழியும் தவறு என்று ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அவ்வளவுதான். கிருபையும் சத்தியமும் உருவாகும் போதுதான் மனிதனுடைய இந்த கீழ்ப்படியாமைக்கு அதிகம் கிருபை தேவைப்படுதுங்கிறத தேவன் உணர்ந்தவராக தான் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை பின்னால் அது சபிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு பவுல். தைரியமா சொல்றாரு பாருங்க. அப்ப யாருடைய பர்மிஷனோட பவுல் அது சபிக்கப்பட்டதுங்கிறாரு அப்படின்னா, அதை பின்பற்றினவர்கள் ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை. அதுல யாரும் வெற்றி சிறக்க. தண்டனையினுடைய அளவு அதிகமா இருக்கிறதுனால குற்றம் குறையாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான். இதே மாதிரி விபச்சார குற்றத்துக்கு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீ கர்ப்பமாயிடுறாங்க. அந்த மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்
ஒருவேளை நேர்மையான விதத்துல கர்ப்பமாயிருந்தாங்களா அல்லது தவறான உறவா அப்படின்னு இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு போய் நிறுத்தி ஆசாரியன் வந்து அந்த தண்ணீர்ல புழுதியை கலந்து அந்த ஸ்திரீயை குடிக்க வைப்பாங்க. ஒருவேளை அந்த ஸ்திரீ நேர்மையானவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, மறுபடியும் கணவனோட சேர்ந்து வாழலாம். ஸ்திரீயை சோதிக்கிற சம்பவம். அந்த ஸ்திரீ தப்பானவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே சூக்கிடும், வயிறு வீங்கிடும். இப்படிதான் வித்தியாசமான தண்டனை எல்லாம் இருப்பாங்க. ஸ்திரீயை பரிசோதிக்கிறது அதுக்கு தனி பாடம் இருக்குது. ஸ்திரீ யாரு, பரிசோதிக்கிற ஆஸ்தாரியன் யாரு, ஏன் ஜலத்தால் பரிசோதிக்கணும். இது ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பாடத்தை நம்ம பார்க்க முடியாது, இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம பார்க்கும்போது தாவீது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசன். இன்னும் சொல்ல போனா பிரமாண புத்தகங்கள் ராஜாக்களுக்கு பர்சனலா ஒண்ணு இருக்குமா. ஆசாரியர்கிட்ட இருந்துட்டு ஒரு நகல் வாங்கி வாங்கலாம். நம்ம இன்னைக்கு ஜெராக்ஸ் எடுத்துறோம் ஈஸியா. ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் நியாயப்பிரமாண புத்தகத்தை கைப்பிரதியாகவே இன்னொரு பக்கம் எழுதி கொடுத்துருவாங்களாம். இன்னொரு புக்கா கொடுத்து அவங்க டெய்லி அரண்மனையில வந்துட்டு படிச்சு பார்த்து தான் லைஃப் அவங்க தொடங்கணும். அப்படி பிரமாணத்தை நன்கு படிச்ச தாவீது அவங்க அதை தவறு பண்றாரு. உரியாவினுடைய மனைவியுடைய அங்கு கொலை நடக்கல. யாருக்கு? பத்சேபாளுக்கோ தாவீதுக்கோ மரண தண்டனை வரல. ஆனா அங்கேயும் தண்டனை வந்துச்சு, அவர்களுக்கு பிறந்த குழந்தை. இப்ப எந்த இடத்துலயும் தேவன் வந்து அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனையில் விலக்கிக் கொள்ளல. அதே நேரத்தில் தாவீதுக்கு இரக்கமும் செஞ்சாருங்கிறதுடைய ஒரே உதாரணம் அவருடைய ராஜ்யபாரம் நீங்காம இருந்துச்சு. இறக்குனாரு, ஆனா பனிஷ்மெண்டாக அந்த குழந்தையினுடைய சாவு நடக்கும். இதே மாதிரி ஆண்டவர் கூட குறிப்பிடும் போது புதிய ஏற்பாட்டுல விபச்சார முகாந்திரமே இல்லாமல் தன் மனைவிக்கு தள்ளுதல் சீட்டை யாரும் வழங்குறா. அப்ப தள்ளுதல் சீட்டு முறையும் இருக்கு. பாருங்க எவ்வளவு விஷயம் பாருங்க. குத்தி கொண்டு போடலாம், தண்ணீர் கொடுத்து பரிசோதிக்கலாம், கல்லெறிந்து கொல்லலாம், பட்டயத்தால வெட்டி கொலை செய்யலாம், குழந்தை சாவு நடந்திருக்கு. ஒருவேளை ஒரு முடிவுக்கு வர முடியல விபச்சார குற்றம் அப்படிங்கும் போது அந்த டவுட் இருக்குன்னா தள்ளுதல் சீட்டை தான் கொடுக்கலாம். பலவிதமான விஷயங்களை பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பிரமாணத்துக்கு கீழே நம்ம கடந்து வரும்போது பழைய ஏற்பாட்டை நம்ம ஒரு முன்னுரையாக தான் பார்க்க முடியுது. விஷயம் உண்மையான தாற்பயத்துக்கு நம்ம நேரா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் வர வேண்டியது. அப்போ ஆதார வசனத்திலே நம்ம பார்த்தது, அவர் பிரமாணத்தை மகிமைப்படுத்தி அதை அவர் உயர்த்தினார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களால் உயர்த்தப்படாத பிரமாணத்தை, கடுமையாக அவர்களுக்கு காணப்பட்ட பிரமாணத்தை மகிமைப்படுத்தி எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தினார் என்று சொல்லும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27, 28 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ரொம்ப சார்பா இருக்கு பிரமாணங்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு மைண்ட் மெச்சூரிட்டி மோசேயினுடைய ஆசனத்திற்கு கீழாக இருந்த வேதப்பாரர்களுக்கு இல்லை. ஏன்னா மோசேயினுடைய ஆசனம் என்று சொல்லும் போது பிரமாணங்களை கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. வேத வசனங்களை எல்லாம் நல்லா ஒப்பிச்சிருவாங்க. தசம பாவத்திலையும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன தண்டனை ரொம்ப கிளியரா இருப்பாங்க அதுல எல்லாம். ஆனால் இப்ப ஆண்டவர் அதை நிறைவேற்றதா வந்திருக்கிறாரு. அதனுடைய கருத்தான் சொல்றாரு. இப்ப ஒருவேளை வேத பாரதங்கள் எப்படி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னா, அப்ப இசையோடு பாக்குறதுதான் இவர் தப்புன்னு சொல்றாரு, விபச்சாரம் செய்யறது குற்றம் இல்லைன்னு சொல்றாரு மாதிரிதான் அவங்க புரிஞ்சுக்க வாய்ப்பு. ஆனா ஆண்டவர் ஒருபடி மேலதான் கொண்டு போறாரு. இல்ல விபச்சாரம் என்பது கிரியை. நான் உங்களுக்கு சொல்றேன், கிரியை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இது உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எறும்பு குத்துல நிறைய கடிக்கிற எறும்புகள் புறப்பட்டு வருது. அது சாரையா செவுக்கு வழியா போகும் இல்லையா? எறும்பு மட்டும் பாதை வந்துச்சுன்னா அது நல்லா கடிக்காத எறும்பும் இருக்கும், கடிக்கிற எறும்பும் இருக்கும். புத்திசாலியா யோசிச்சோம்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் மதீனமா யோசிச்சோம்னா என்ன செய்வோம்னா, மதீனமா யோசிக்கும் போது அது எங்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அதெல்லாம் போய் மருந்து போட்டு இருப்பாங்க, எறும்பு மருந்து. புத்திசாலியா யோசிக்கிறவங்க அது எங்க உற்பத்தி ஆகுதோ அங்க போய் எறும்பு குழி போடுவாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும்? குழிக்குள்ளேயே ஸ்டாப் ஆயிடும். இந்த பக்கம் எல்லாம் போட வேண்டியது இல்லை. செவுத்திலேயே பென்சில்ல மார்க் வந்துகிட்டே போயிட்டு இருப்பாங்க சில புத்திசாலி. என்ன மேல போடுறது இருக்குன்னு கேட்டா, எறும்பா போச்சு நாங்க என்ன பண்ணிருக்கோம், அப்படியே வரங்க வச்சிருக்கோம், சிறு பூரா லைன் போட்டுருப்பாங்க. உண்மையான புத்தி கூர்மை எங்க இருக்குன்னா, அந்த புத்து
எங்க உருவாகுது, எறும்பு எங்க உருவாகுதுன்னு அங்க போய் மருந்த போட்டோம்னா எறும்பவே ஸ்டாப் பண்ணிடலாம். பாவ சிந்தை பிறப்புக்கும் இடம் விபச்சாரத்தின் தொடக்கம். கிரியையினால் முடிவதே விபச்சாரம் என்ற பெயருக்கு அர்த்தம். இதனால் யாக்கோபு சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 14-15 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாத்தீங்களா? 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. அவனவன் சிக்குண்டு இச்சையினால என்ன பண்றான்? பிடிக்கப்படுறான். முதலாவது என்ன நடக்கும்? மறுபடியும் படிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். முதல்ல இச்சைனா உருவாகிற இடமா இருக்கு. அப்படின்னா ஒரு காரியத்தை குறித்த எண்ணம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இச்சைங்கிறதுக்கு நம்ம பல விளக்கங்கள் சொல்லி தொடங்குற இடம். அந்த இச்சை ஸ்டார்ட் ஆகுது, தொடங்குது. அது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை செய்யலாம், அப்படி அதை கிரியைகள் நடப்பிக்கலாம் அப்படிங்கிற அடுத்த கிரீகத்துக்கு போயிட்டு அது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குதுன்னா அந்த பாவத்தில் ஒரு நிலை கொண்டு இருந்துட்டாங்க. அதெல்லாம் மைண்ட்ல தோணும் போதே அதை விரட்டி அடிச்சுட்டா கர்ப்பம் தரிக்கிற இடத்துலயே அதை நம்ம முடிச்சிடலாம். பாவத்தை பிறப்பிக்கும் போது அது கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பயும் கூட விசனப்பட்டு தவறை திருத்திக்கலாம். அப்பயும் டைம் இருக்கு. பாவம் பழகிடுச்சு. பாவத்துக்குள்ள நம்ம ஜாஸ்தி பழக 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 பாவம் மரணத்துக்கு எதுவாக 3 ஸ்டேஜ் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு இசையை யாக்கோபு சொல்றாரு. அது எப்படி ப்ராசஸிங் நடக்கும்னா கர்ப்பமாக உருவாக விதையாக தூவப்படுகிறது, விதை வளர்கிறது, ஃபைனல் ஸ்டேஜ் அறுவடை. அப்ப ஒரு அறுவடையை சாதாரண போனோட அறுத்த முடியாது. எந்த ஒரு பண்ணைக்கும் அறுவடைக்கான மெத்தட் என்ன? விதை விதைக்கப்படணும், நீர் பாய்ச்சப்படணும், பராமரிக்கப்படணும். நன்கு அது முயற்சி அடையும் போது அறுவடை. பரிசுத்த பாதைக்கும் இதே பாதை, இதே விதிமுறைதான். பாவத்தின் பாதைக்கும் இதே விதிமுறை. பரிசுத்தமான வழிகளை பின்பற்றி போகும்போதும் ஒரு விதை தூவப்படுது, அந்த விதை வளர்ச்சி அடையுது, அது முழுமை பெறும்போது அந்த அறுவடை உயிர்த்தல்கள் நம்ம பங்கிடுது. பரிசுத்தமான பாதையில் தூவப்படுகிற விதை வேதவசனம், வளர்ச்சி புது சிருஷ்டியினுடைய அன்றாட ஜீவியத்தில் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய கேரக்டர்ஸ், குணலட்சணம் அன்புல பூரணப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல்ல முழுமை அடையும் போது கிடைக்கக்கூடிய பரிசு முதலாவது இருக்கிறது. இப்படி நீதியின் பாதைக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு இல்லைங்களா? ஒரு தொடர் சண்டி இருக்கு இல்லைங்களா? பாவத்தின் வஞ்சனைக்கும் சேம் விஷயம். இப்ப சகோதரர் என்ன குறிப்பிடுறாங்க அந்த பாடத்தை இயற்றியவர்? எதுக்குமே 2 பாதை இருக்குல்ல. அப்ப மாற்று பாதையை நம்ம முறையாக யோசிச்சோம் அப்படின்னா தவறான பாதையை தடுத்து முடியும். பாவத்தின் சிந்தை உருவாகிற இடம், அது வளர்ந்து முடிவில் மரணத்தை பிறப்பிப்பதற்கு முன்னதாக நீதியின் பாதையில கவனம் அதிகமாக செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் விதைப்பதற்கும், அதிகம் கேட்பதற்கும், தியானிப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், சகோதர ஐக்கியத்தில் பங்கெடுப்பதற்கும் கூடுதல் கவனம் கொடுத்தா கெட்ட சிந்தையிலே 2 பண்ணையை நம்ம உருவாக்க முடியும். நமக்குள்ள 2 தோட்டத்தை நமக்குள்ள நம்மளுடைய சிந்தையில உருவாக்க முடியும். ஒரு தோட்டம் விச செடிகளால் உருவாக்கப்பட்டு அழிவுக்குரியது. மற்றொரு தோட்டம் ஜீவ விருட்சங்கள் போல ஆவிக்குரிய கனிகளை உருவாக்கி உயிர்த்தல்ல பங்கடைவதற்கு நம்மளை வழிவரும். அதுல ஒரு மோசமான பாவம் தான் விபச்சாரம். பல விதமான விசக்கனிகள் காய்க்கக்கூடிய மரத்தில் ஒரு கனி இந்த பாவம். இன்னைக்கு பல பாவங்கள் அனைவரும் விழுந்துட்டு இருக்கிறத பாவம். ரொம்ப கடைசி டைம்ல இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அழகா பார்க்க முடியுது. அநேகர் பாவத்தின் வஞ்சனையில பிடிபடுறத பார்க்கிறோம், அநேகர் பதவி ஆசையில விழுகிறத பார்க்கிறோம், அநேகர் வேட்டிமையில விழுகிறத பார்க்கிறோம், அநேகர் பொருளாசையில விழுகிறத பார்க்கிறோம். எங்க கேட்டாலும் அதிர்ச்சியான தகவலா இருக்கும். குறிப்பா சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் என்ன காரியம் அப்படின்னா, விதைக்கப்பட்டது முறையாக வளர்க்கப்பட்டு முதலாம் மறுபடிக்கு ஆயத்தம் ஆகல. அவங்க பாதையை தவற விட்டு இருக்காங்க, வேற எங்கேயோ கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பாவம் தான் 2ஆம் ஆண்டுக்கு கொண்டு போகணும் இல்ல, பல்வேறு பாவங்கள்ல கொடிதான ஒரு பாவம் தான் இந்த விபச்சாரம். சோ இது கிரியை, ஆனால் மனதே காரணம் என்பதை ஆண்டவர் நமக்காக கற்றுக். அப்போ தீமையான பாதையில ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருப்பது போல பரிசுத்த பாதைக்கு ஒரு ஆரம்ப முடிவு இருக்கு இல்லைங்களா? இதைதான் பிலிப்பியர்ல பவுல் எழுதியிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ,
எவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவைகளையே செய்து கொண்டிருங்கள் அவர் சொல்லிக்கலாம். சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னா செயலுக்கு முன்னது சிந்தை. சிந்தையில் ஒரு விஷயம் உருவாகலைன்னா செயலுக்கு வேலையே. இன்னைக்கு மற்ற புராணங்கள் சொல்லுங்க, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்றாங்க. எதுல? கீதையில சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய தத்துவ ஞானிகள் பொன்மொழிகளாக போட்டு எழுதி வச்சிருக்காங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறார். வேத வசனம் தான். நினைத்துக் கொண்டிருங்கள், சிந்தித்துக் கொண்டிருங்கள்னா நல்ல விஷயமும் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் மாயாஜாலம் பண்ணி கொடுத்துருக்கல. அதே நேரத்துல கெட்ட விஷயத்தையும் புகுத்துறதுக்கு தேவன் போர்ஸ் பண்றதும் இல்லை. தீங்கு நாளுக்கு என்று சாத்தானையும் வச்சிருக்கிறாரு. தீங்கின் விளைவு எப்படி இருக்குன்னா படிப்படியா உள்ளத்துக்குள்ள நுழையும். சிந்தையில உட்கார்ந்து உள்ளத்துக்குள்ள நுழைந்து பெரிய நடப்பிக்கிறோம். பாவத்தின் படிநிலை எப்படி இருக்கோ பரிசுத்த பாதை அப்படித்தான் இருக்கு சமளவா வச்சிருக்கிறதுனால ஒருவரும் தேவனுக்கு முன்னாடி எனக்கு குறைவா கிடைச்சிருச்சு, அதனால நான் தோத்து போயிட்டேன். என் பக்கத்துல இருக்கிறவர் எனக்கு பாதகமா இருந்தாரு, அதனால நான் விழுந்துட்டேன். என் ரட்சிப்பின் பாதை இவங்களாலதான் போச்சுன்னு சொல்றதுக்கு தெய்வீக திட்டத்துல ஒருத்தரும் தேவனுக்கு முன்னாடி முடியவே முடியாத அளவுக்கு இருக்கு நினைக்கிறீங்க. நான் அழகா தேவன் பல ஆண்டுகள் உனக்கு கொடுத்தேன், பல வார்த்தைகளை கொடுத்தேன், பல கிருபை கொடுத்தேன், பலவிதமான இலக்கம் உனக்கு கிடைச்சிச்சு. உன்னுடைய நியாய தீர்ப்புல உனக்கு எது கிடைக்கலன்னு உன்னால சொல்ல முடியுமா? நிபந்தனையும் சொல்லியாச்சு. சில விஷயங்களை இழந்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுகை இருக்கு. அவ்வளவோ கண்டிஷனும் உங்களுக்கு வச்சிருக்கிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் இப்ப அனுப்பிட்டு இருக்கிறாங்கிறத ஆன்சர். சிந்திக்கணும். ஒழுக்கம் எதுவோ அப்படிங்கும் போதே அந்த இடத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்போசிட் வார்த்தை வரும். கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அப்படின்னா கர்த்தருக்குள்ளான புண்ணியம் எது, நமக்கு அந்த புகழ்ச்சி எது, ஒழுக்கம் எது, கற்பு எது, இதை திங்க் பண்ணிட்டே இருக்கிறவங்களுடைய மைண்ட்ல பாவத்தின் சிந்தைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு அதை அறுவடை செய்து அழிவுக்கு போறதுக்கு அவசியமே கிடையாது. அப்ப மாற்றுப்பாதை ரொம்ப கவனமாக போய் சேர வேண்டிய பாதை இருக்கு. கஷ்டம். ஆனா விபச்சாரம் அல்லது மற்ற பாவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வழிகளுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு. இதான் நமக்குள்ள பிரச்சனையே என்ன நம்ம பேச முடியல. வஞ்சனை, பாவத்தின் வஞ்சனைகளுக்கு வழிவாசல் திறந்திருக்கு 99%. நீதியின் வழி ஒண்ணுதான். அந்த ஒண்ணை நாம புடிச்சுதான் யாருக்கு ஒரு கையில் மாதிரி மலையேற மாதிரி நீதி பாதை. பாவத்தின் வழி சறுக்குது, மலையிலிருந்து கீழே விழுந்த மாதிரி இருக்கு. இது ஏறி போனோம், அது இறங்கும். இறங்குறது ஈஸியா, ஏறுறது ஈஸியா. இறங்குறதுக்கு கையை விட்டுட்டா போதும், தாராளமா விழுந்துடணும். ஆனா ஏறுறதுக்கு சிரமப்படணும். பரிசுத்த பாதை ஏறி முன்னேறி போகுது. பாவத்தின் வஞ்சனை எளிமையாக விழுவது. சாத்தான் பலவிதமான வலைகளை விழுந்து காத்திருக்கிறார். சோ இது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதற்கான பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டினுடைய விளக்கம், அதனுடைய ஆழமான. சோ இந்த விஷயம் வரைக்கும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளைக்கு சத்தியம் போதும். இதுதான் நிஜம், அது நிழல், இதுல எச்சரிப்பு இருக்கு, இப்படி இப்படி இருக்கணும். நம்ம இந்த மாதிரி மாற்றுப்பாதையில யோசிச்சோம்னா பாவத்தின் வஞ்சனையிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு இந்த பாடத்தை நம்ம செய்யலாம், க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா இதை நம்ம பல்வேறு கோணங்கள்ல ஆவிக்குரிய விபச்சாரம் எப்படி எப்படிலாம் மாறுபடுது கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். ஆவிக்குரிய வகையில் விபச்சாரம் என்றால் என்னன்றது நம்ம கவனிக்கணும். இப்ப நாம என்ன செய்யலாம்னா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு சரீர ரீதியான பாவங்கிற ஒரு சிந்தையை ஓரம் கட்டி வச்சுட்டு ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வகையில எப்படி எப்படியெல்லாம் விபச்சாரத்தை தியானிக்கலாம். அதுக்குள் இருக்கக்கூடிய ஆணி வேறு, விபச்சார குற்றம் என்ற ஒரு காரியத்துக்குள் இருக்கக்கூடிய அடிப்படையான மீறுதல் என்ன, அந்த தவறுக்குள் ஆரம்பமாக இருக்கக்கூடிய விதை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பாவம் ஒரு கிரியை, அதை விட்டுட்டு அந்த பாவத்துக்கு வழிநடத்தக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் என்ன நம்ம மத்தியில் அப்படிங்கிறத சில பாயிண்டா சில உப தலைப்பாக நாம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது முதலாவது கணவன் மனைவியினுடைய விஷயத்துக்குள் காணப்படக்கூடிய விபச்சாரம். மறுபடியும் சொல்றேன், இங்க நீங்க எங்க போக வேண்டியது இல்லை அப்படின்னா மாம்சீக தவறுக்கு போக வேண்டாம். கணவன் மனைவி இடையே காணப்படக்கூடிய ஒற்றுமையின்மையை விபச்சாரம் என்று சொல்லலாம். முதல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையின்மை ஒரு விபச்சார குற்றத்திற்கு சமமானது. எப்படி?
சரீர ரீதியான பாவம் அல்லது கண்களின் இச்சை இதுதான் விபச்சாரம். ஒரு சரீர ரீதியான பாவம் ஆகணும், இல்லைன்னா கண்களின் இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிச்சு இப்படி தீமை உருவாக்கணும். இதுதான் நம்ம பார்ப்பாங்க. நம்ம உங்களுக்கு சொன்னாங்க அந்த பாயிண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. விபச்சாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருளை யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி பார்க்கும்போது ஒற்றுமை இன்மையை விபச்சாரம் சொல்லணும். ஒண்ணு ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யணும், அல்லது கணவன் மனைவிக்கு துரோகம் செய்திருக்கணும். செய்யக்கூடாத தவறை அவர்கள் செய்திருந்தால் இதனால் அவங்க விவாகரத்தாகி பிரிஞ்சு பிரச்சனையாகி இப்படி போறோம். இது நியாயம். ஒற்றுமையின்மையவே எப்படி விபச்சாரம் என்று சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வேலை கேட்டான். முதலாவது ஆண் பெண்ணுடைய சிருஷ்டிப்பு, அதுக்குள் இருக்கக்கூடிய விதிமுறைகளை படிக்கலாம். ஆதியாகமம் 2:22 தொடங்கி 24. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விதாயினத்தை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். பாருங்க, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற விதம் ஆண் மகனுக்கு ஒரு பெண்ணை துணையாக ஏற்படுத்துகிறார் தேவன். ஆதாமுடைய பரிபூரணத்தை 2 பங்காக நீங்க பிரிக்கிறார். ஆனால் 2 பேருமே சரீரத்துல ஏவாள் பிரிஞ்சு வந்தாலும் அவங்க பூரண குறைவான இல்ல, அவங்களும் பரிபூர்ணமா தான் இருந்தாங்க. அதுல மாற்றுக்கிறாங்க. இப்போ இந்த பெண்ணை அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? இவருடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். இது முதல் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இன்னைக்கு அநேக மேரேஜ்ல சின்ன ப்ராப்ளம் வந்தவனையும் அந்த பெண் பிள்ளைகளை உடனே அவங்க அம்மாக்கள் சொல்லுவாங்க, மாமியார்ல இருந்து முதல்ல பிரிச்சு கண் கொடுத்தணும் வச்சாதான் கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கும்? ஒற்றுமை இருக்கும். இந்த வசனம் கல்யாணம் ஆன உடனடியா பெண் பிள்ளைகளை பிரிச்சு கண் கொடுத்தணும் மாப்பிள்ளை கூட்டிட்டு போங்கிறத ஆதரிக்க வசனம் இல்லை. அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மாறாக சிந்தையில் ஒற்றுமையாக இருப்பது, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை அவர்கள் நன்று அழகாக புரிந்து கொண்டு, உதாரணத்துக்கு மாமனார் மாமியார் அவங்க ஒரு கப்பல், கணவன் மனைவி, அவங்க கணவன் மனைவி பேச்சு அவங்க ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கல்ல. இப்ப மாமியார் என்ன பண்ணுவாங்க? மருமல்ல திருமணத்துக்கு பின்னாடி ரோல் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க எதை செய்ய தவறாங்கன்னா, தன் மகனுடைய ஒரு சரீரம் தான் அந்த பொண்ணு அப்படின்றத யாரை யோசிக்க தவறாங்க? மாமியார். இவங்க தன்னுடைய கணவனுடைய அம்மா அப்பாங்கிற ரெஸ்பான்ஸே கொடுத்தாலும் கூட இங்க ஒரு உரிமை பாதிக்கப்படும். என்னன்னா, அந்த கணவனிடம் சராசரியாக சரி பாதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு மாமனார் மாமியாரால சில நேரங்கள்ல புதிதாக திருமணமான பெண்களுக்கு கிடைக்க கஷ்டம். இதன் மத்தியில தாயாக நடந்துக்கிற மாமியாரும் உண்டு, மகளாக பார்க்கிற மருமகளும் உண்டு. எல்லாரையும் நம்ம குறையா சொல்லணும். இந்த வசனத்தை 2 பக்கம் சாதகமா எடுக்கக்கூடாது. இதை பிரிச்சுட்டு போங்கிற அர்த்தமாக எடுக்கக்கூடாது. அதே நேரத்துல சுயாதீனத்தை கொண்டு போய் மாமனார் மாமியார் அடமான வைங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரே சிந்தையா இருக்கும். தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்யக்கூடிய கடமைகள்ல தவறாம இருந்து உண்மையில செயல்படுறது கணவன் மனைவியா இருக்கணும். இப்போ திருமணத்துக்கு பின்னாடி பையன் போய் அம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா மனைவி கட்டிடுது, போய் வெளியே கூட்டிட்டு வருவாங்க, அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க, போகலாமா அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அம்மா கிட்ட தன்னுடைய மனைவிக்கு மனைவி என்ன யோசிப்பாங்க? அதெல்லாம் பிரச்சனை ஏற்படுது. இங்கதான் யோசிக்கணும். என் எலும்பில் இருந்தோ என் மாம்சத்தில் மாற்றாரு. தகப்பனையும் தாயும் விட்டுனா உங்க அப்பா உங்க அம்மா பாத்துக்கிற மாதிரி நீ உன் மனைவிக்கு தெரியுமா உண்மைதான் என்ன? இந்த எக்ஸ்பிளைன் எதுக்கு இந்த இடத்துலன்னா, சிந்தையில் ஒற்றுமைதான் கணவன் மனைவியோட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு உறவை சபைக்குள்ள நிறைவேற்றுறதுக்கு முந்தைய உறவு எதுவா இருக்குன்னா கணவன் மனைவியுடைய ஒப்பந்தம் தான். ஒரு சராசரி ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவருக்குள் இருக்கக்கூடிய பிளஸ் இன்னொருத்தருக்குள்ள மைனஸா இருக்கும். மனைவியிடம் இருக்கக்கூடிய பிளஸ் கணவன்கிட்ட மைனஸா இருக்கலாம், கணவனிடம் இருக்கக்கூடிய பிளஸ் மனைவியிட்ட மைனஸா இருக்கலாம். இப்போ கணவன் மனைவியை பிறரிடம் விட்டு கொடுக்கிறாரு.
மனைவி கணவனை பிறரிடம் விட்டுக் கொடு. எந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல கூட தாராளமா இருக்கலாம், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இருந்தா என்ன சொன்னாலும் என் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் நான் கண்டிப்பா கொடுப்பேன். அவருடைய உணர்வை நான் ஒருபோதும் மதித்து நடக்காமல் இருக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என் மனைவிக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படிங்கிற புரிதல் ஒரு கணவனுக்கு இருந்தா, பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அந்த மனைவி தைரியமா இருப்பாங்க. அதே மாதிரிதான் மனைவியும் கூட தன் கணவனிடம் எப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் காணப்பட்டாலும், அவர் எனக்கு தலை, எனது பலவீனத்தை எனது குறையை அவர் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி அவருடைய குற்றத்தை குறையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற புரிதலுக்கு நல்லா கவனிங்க. இதையே ஆவிக்குரிய விதத்தில் விபச்சாரம் சொல்லலாம். அப்படின்னா விபச்சார குற்றம் உருவாவதற்கு காரணமே கணவன் மனைவியுடைய விபச்சாரம்னாலே திருமணத்துக்கு பின்னாடி நடக்கிற தவறு. இந்த தவறுக்கு வித்திடுவது எது? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சரியான மனநிலை பொருத்தம் இல்லாமல், மனநிலையில் பொருந்தல், சராசரியான பேச்சுவார்த்தைகள், அன்பான பழகுதல், விட்டுக் கொடுத்தல், அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குதல், தன் சரீரத்தை போல நீங்கள் பாவிக்கும் போது கிறிஸ்துவை உதாரணம் வைக்கிறார் இல்லைங்களா? புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் தனது சரீரமாகிய சபையை போஷித்து கரை திரை முதலானவைகள் இல்லாதபடிக்கு சுத்திகரிக்கிறார்னா, மணவாளனா கிறிஸ்துடைய பார்த்து மனைவி மேல இருக்கு, ஆவிக்குரிய மனைவி மேலதான் நம்ம எவ்வளவு குறைவோடு சகல கோத்திரத்திலும் பாசைக்காரர்களும் வந்திருக்கிற நம்ம கிட்ட என்ன நன்மை இருக்கு? நியாயப்படி தள்ளுதல் சீட்டை அவருதான் நம்ம கொடுக்கணும். அவருடைய மனவாட்டி சரியில்லைங்கிற தள்ளுதல் சீட்டை யாருக்கிட்ட கொடுக்க ரைட்ஸ் இருக்குன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் குறை, எல்லாரும் தீமை பேசுறோம், எல்லாரும் தப்பு பண்றோம், பார்வையில தப்பு, செயல்பாடுகள்ல தப்பு, நிறைய விஷயம் டெய்லி சறுக்கிறமே. நியாயப்படி டைவர்ஸ் கொடுத்தா அவருதான் நமக்கு ஒதுக்கி வைக்கணும். தள்ளுதல் சீட்டை அவருதான் நமக்கு கொடுக்கணும். ஆனா என்ன பண்றது இல்ல அவரு? அப்படின்னா சகல பலவீனங்களையும் ஏத்துக்கக்கூடிய குற்றம் எது? தாங்கி போகக்கூடிய பலவீனம் எது? விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய பலவீனம் எது என்பதை அவர் என்ன பண்றாரு? பார்த்து நம்மள கண்டபடி அவர் நியாய தீர்ப்பு செய்யறது இல்லையே. அப்ப உச்சத்துக்கு கொண்டு போய் பரத்துல உயர்த்துற வரைக்குமே மனவாட்டிக்கிட்ட நிறைய பலவீனம் இருக்கு. சொந்த புண்ணியத்தினால, சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சு தன் சரீர அவயத்தை வேற யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். இன்னும் சொல்ல போனா அப்பா கிட்டே விட்டு கொடுக்கறது இல்ல. யார்கிட்ட? பிதாவாகிய தேவனிடத்திலேயே நமக்காக பரிந்து பேசுற மாப்பிள்ளை அவரு, மனவாட்டிக்காக பரிந்து பேசுற மனவான். இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கணும். எவ்வளவோ அம்மா அப்பா பிள்ளையா இருக்கலாம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவிக்குன்னு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ தாய்க்கு கூட நம்ம கொடுக்க கூடாது. தாயுடைய லெவல் வேற, அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க. தாயின் தகப்பனையும் கணம் பண்ற இடத்துல அந்த பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு தான் அதை செய்ய போறோம். பட் மனைவியினுடைய உணர்வை ஒரு கணவன் புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது, கணவனுடைய ஒரு உணர்வையும் அவங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதையும் கடமையையும், குறிப்பாக சில நேரங்கள்ல மனைவிமார்களும் கணவனுக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டும்படிதான் நடப்பாங்க. வீட்டு வேலைகள்ல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விதங்கள்ல வீடு இருக்காது. அப்ப வெளியே இருந்து வர்ற ஆண்களுக்கு அது டென்ஷனா இருக்கும். அதே நேரத்துல மனைவிகளுடைய எதிர்பார்ப்பை கணவர்கள் கொஞ்சம் கூட, அவங்களுக்கு 1000 டென்ஷன் வெளியில இருக்கும், அந்த டென்ஷனை எரிச்சலோட தான் வந்து மனைவி விட்டு வெளிப்படுத்துவாங்க. இது பொதுவா உலகத்துல நம்ம பாக்குறோம். ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் மேரேஜுக்கு அப்புறம் 2 புது சிருஷ்டிகள் சரியாக பொருத்தமாக இணைஞ்சிருந்த எந்த குடும்பத்திலையும் இந்த தவறு நடக்கக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவி சண்டை, டைவர்ஸ் வந்தாலே அது 2 முதல்ல புது சிருஷ்டி கிடையாதுங்கிறது கவனிக்கிறேன். ஏன்னா புது சிருஷ்டி இப்படி இருக்காது. தனக்குள் என்ன குறை அப்படிங்கறத அதிகம் யோசிக்கிறது தான் புது சிருஷ்டி. தன் மனைவி அனாவசியமா ஒரு கணவன் குறை சொல்ல மாட்டான் ஒரு புது சிருஷ்டியா இருந்தா. தன் மனைவியும் தன் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம், மதிப்பு, மரியாதையில யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. ஒரு கணவனோ மனைவியோ 3ஆம் நபரிடம் சென்று ஒருத்தரை பத்தி குறை சொல்றாங்கன்னா அதுதான் ஆவிக்குரிய விபச்சாரம். என் இருதயம் என் மனைவியோடு இருக்கணும், என் மனைவியினுடைய இருதயம் என்னுடன் இருக்கணும். இப்ப 3வது நபர் ஒருத்தர் உள்ள வராருன்னா அது என்ன உறவு? இங்க புரிதல் இல்ல, நான் யார்கிட்ட போறேன்? இப்ப மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, இது விபச்சாரமா இல்லையா? ஸ்பிரிச்சுவலா, சரீர ரீதியான விபச்சாரத்தை பத்தி நம்ம பார்க்கல. சிந்தை ஒருமைப்பாடு கெடுற இடம் தான் விபச்சாரங்க. புரியுதுங்களா? சமாதானம் இல்லாம போகுது இல்ல, சண்டை சச்சரவுகள் கிரியேட் ஆகுது இல்ல. இப்ப நான் நாள்பட்ட வருத்தத்தை சேகரிச்சு வச்சுட்டு என் துணைவியை பத்தி இன்னொருத்த போய் சொல்றேனாலே
இங்க கிடைக்காத ஒண்ணு அங்க கிடைக்குது எனக்கு. யார்கிட்ட? இப்ப 3வது மனுஷருக்கு இது எப்படி இருக்கும்? நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த கணவன் மனைவி விஷயத்த இந்த 3வது மனுஷர் பேசுவாங்க பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா நம்ம வீட்டு விஷயத்த மத்தவங்க பேசுறதை யாராவது நம்ம விரும்புவோமா? அதை விரும்பவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. ஆனா மற்ற கணவன் மனைவியினுடைய விஷயத்தை பேசுறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்க அநேகர். அப்ப 3வது நபர் ஒருத்தர் உள்ள வந்துட்டாலே நம்ம விட்டு கொடுத்து பேசுறதே அந்த பிளவு உருவாயிருச்சுன்னு அர்த்தம். இருதயத்துல கேப் உருவாயிடுச்சுனாலே என்ன அர்த்தம்? அந்த விபச்சார குற்றத்திற்கு வித்திடக்கூடிய இடம் எதுனா, கணவன் மனைவி இடையே காணப்படக்கூடிய ஒற்றுமையின்மை. உலகத்துக்குள்ள கூட இன்னைக்கு நல்ல சாட்சியுள்ள ஜீவியம் சிலர்கிட்ட பார்க்க முடியுதுங்க. நிறைய கணவன்மார்கள், அதாவது 60ஆம் கல்யாணம் வரைக்கும் போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வயதுக்கு மூத்த தம்பதிகள்ல நீங்க கவனிச்சு பாருங்க. அதையும் தாண்டினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, வயதாக வயதாக அந்த கணவனுடைய பலகீனம் என்னங்கிறத அந்த அம்மா கரெக்டா கேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் இந்த இடத்துல கோவிப்பார், இந்த இடத்துல அவர் ஆலோசனை சொல்லுவார், இதுதான் அவருக்கு வேணும், இதுதான் வேணாம் அப்படி கரெக்டா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தன் மனைவிக்கு என்னென்னலாம் பலவீனம், அவளால இதுதான் செய்ய முடியும், செய்ய முடியாதுங்கிறத இவர் சரியா புரிஞ்சு வச்சிருப்பார். உலகத்துக்குள்ள என்ன பரிபூர்ண குறைவுல இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் விழுந்து போயிருந்தாலும் சில நேர்த்தியான குடும்பங்களை சந்திக்கிறோம் இல்லைங்களா, பாக்குறோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்படுறோம். எப்படி இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் கோபிக்கிறாருன்னா அதுதான் அவருடைய பலகீனங்கிறத நான் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல அவர் என்னை தாங்குவார் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கிறத நேரடியா சொல்லி கேள்விப்பட்ட சம்பவம் இதெல்லாம். இந்த புரிதல் கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளுக்குள்ள 2 மடங்கு இருக்கணுமா இல்லைங்களா? அது ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள் இவங்க அவயம், அதை முதல்ல யோசிக்கணும். இப்ப பலியின் ஜீவி எங்க இருந்து ஆரம்பமாகுது? ஒரு ஒரு கப்பல்ஸ்க்கு எக்லீஷியாக்கு வந்து மற்ற சகோதர சகோதரிகளை மீட் பண்ணி அவங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது. 2வது, கிறிஸ்துவுக்குள்ளான கணவன் மனைவியாக இருக்கும் போதே இங்கேயே அர்ப்பணிப்பு ஜீவி ஆரம்பமாகுது. இவங்க பாரத்தை ஒருவருக்கு ஒருவர் சுமந்து ஒருவர் மேல ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் மன்னிச்சு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தணியணும். எல்லா வசனத்தையும் நீங்க முதல்ல கணவன் மனைவிக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் எக்லீசியாக்கு வாங்க. உங்களுள்ள கோபம் தணியட்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்க, எல்லாரும் அவயமா இருக்கிறீங்க. அதை 2வது பாயிண்டா பார்க்க போறோம். முதல் பாயிண்ட்ல கணவன் மனைவிக்குள்ள முதல்ல கவனிச்சு பாருங்க. முதல்ல திருமண ஒப்பந்தத்தின் மூலம் அவங்க சரீர அவயம், 2வது கிறிஸ்துவுக்குள் சரீர அவயம். அப்ப எந்த அளவுக்கு அவங்கள ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க கத்துக்கிறாங்களோ, கணவன் மனைவி பாடம் அது தனியா நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் உங்கள் மத்தியில. மனைவிமார்களுக்கு கூடுமான வரைக்கும் சத்தியத்தை கேட்க, ஜெபம் பண்ண, சபை கூடி வருதலுக்கு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கணவன்மார்கள். வீட்டு வேலை நீ தான் பார்க்கணும். நீங்க பிரிக்கிறாங்க இல்லையா, பெண்கள் வேலை இது, ஆண்கள் வேலை இது. அப்படி ஏதாவது இருக்கா பைபிள்ல? அப்படி ஏதாவது இருக்கா? ஆண்கள் செய்யக்கூடிய வேலை, பெண்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னா? இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையாக கேட்டரிங்ல வந்துட்டு செஃப்பா இருக்கிறவங்க ஆண்கள் தான். அப்ப சமையல் வேலை பெண்களுக்குன்னு பிரிச்சு விட்டோம்னா இன்னைக்கு ஜாஸ்தி சாதிச்சுட்டு இருக்கிறவங்க சமையல்ல ஆண்கள் தான். அப்ப எங்க போய் சொல்றது? எந்த ஹோட்டல்லையும் போய் பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு நார்த் இந்தியன் பசங்களை பாக்குறோம், எல்லாம் அவங்க சமைக்கிறது தான். அப்ப ஃபீல்டா வரும்போது, ஒரு ஒரு துறையா வியாபாரமா வரும்போது அது சாத்தியமாகுது. ஆனா வீட்டுக்குள்ள மனைவிதான் படுத்த பாய் படுக்க எடுத்து வைக்கணும், அவங்கதான் அந்த டீ கிளாஸ கூட கழுவணும். அவர் கணவன், அது இந்த கணவன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை சர்வாதிகாரமா பயன்படுத்திடுறாங்க. அது ட்ரூத்ல டோட்டலா மாறுபடும். இதுதான் நான் இப்படி இருக்கக்கூடாது. மனைவிக்கு எந்த அளவுக்கு நேரத்தை காலத்தை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியும், அவங்க ஆவிக்குரிய காரியங்களை வளர்றதுக்கு நம்மளால எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும்னு ஒரு கணவன் யோசிக்கணும். என்னிடம் இருக்கக்கூடிய தவறை எந்த அளவுக்கு நான் திருத்திக்கிட்டு என் கணவன் எந்தெந்த விதத்தில எல்லாம் எதிர்பார்க்கிறாருங்கிறத நான் சரி பண்ணணுங்கிறத மனைவி யோசிக்கும் போது இதுதான் ஒருவருக்கு ஒருவர் அலங்கரிப்பது. அப்ப ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயம் எங்கேயே ஆரம்பமாகுது, வீட்டுக்குள்ளேயேங்க. சோ ஆவிக்குரிய விபச்சாரம் என்பது ஒருமைப்பாடு கெடுவது, ஒருவருக்கு ஒருவர் உண்மையற்று போவது, ஒருவர் மேல் ஒருவர் குறை மனப்பான்மையோடு நடந்து கொள்வது, கோல் சொல்லுவது, அன்பில்லாமல் நடப்பது. இதற்கு அப்பாற்பட்டதான் சரீர விபச்சாரம். புரியுதுங்களா? சோ சரீர ரீதியாக விபச்சாரம் நாங்க செய்யலன்னு நம்ம எல்லாரும் சொல்லிடலாம். மைண்ட்ல விரிசல் இருந்துச்சுன்னா அது விபச்சார குற்றத்திற்கு சமமான ஒரு குற்றமாக இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 2, சபைக்குள் சகோதரர்கள் மத்தியிலையும் ஒற்றுமையின்மை, சமாதான கேடு. ஏன் சத்தம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க சிஸ்டர், ஆஃப் பண்ணி பாருங்க.
சமாதான கேடு, இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். பிரச்சனைக்கு பஞ்சங்களே இல்லை, அவ்வளவு சூழல் போயிட்டு இருக்கு. இதை எப்படி நாம விபச்சாரம் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ள, ஆவிக்குரிய தளத்துக்குள்ள எப்படி அதை நம்ம கொண்டு வரலாம்னா, ஆதாம் ஏவாளுக்கு என்ன வசனத்தை சப்போர்ட்டா எடுத்தோம்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறான். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்று எண்ணப்படுவார். அப்படி பார்த்தோம் இல்லைங்களா? சேம் விஷயம்தான் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கு என்ன சொல்லப்படுது? அவர் தலை, நாம அனைவருமே சரீரவை. அதுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி விஷயத்துல ஒரு வசன பகுதி முக்கியமானது மிஸ் பண்ணியாச்சு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 வாசிங்க, 5 முடிய. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவர். ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸ்பிளைன் ஒரு நேரம் கொடுத்தோம்னா அது வருது பாருங்க வசனத்துல. வேசித்தனம் அது உருவாகிற இடம் லாஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி கணவன் மனைவி சொந்த கடமைகளை செய்ய தவறுறதுல இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? வசனமே தெளிவா இருக்கு. அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவர். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. விபச்சார முகாந்திரமே இல்லாமல், அது உபவாசமே இல்லாமல், அது எத்தனாவது வருஷம்? 5 வரைக்கும் படிச்சு. ஜபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். என்ன பாருங்க, தவறுகள் வளர்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய உங்களுடைய அந்யோன்யத்தை இழந்துராதீங்க. பாவம் அப்படின்றது 2வது. பாவம் உருவாவதற்கு உங்களுடைய ஒற்றுமையின்மையை சாத்தான் பயன்படுத்திடுவான். சோ கணவன் மனைவி கூடி வாழ்றதுல விரிசலே வச்சுக்காதீங்க. மேக்சிமம் சரீர உறவு 2வது. மனதளவுல இணக்கம், ஒருமைப்பாடு, நல்ல புரிதல் இருந்துச்சுன்னா அது நல்லா புரிஞ்சு உங்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது சத்தியத்துல இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம வரும்போது, சகோதரர்கள் மத்தியில ஒற்றுமையின்மை சரீர அவயமாக பார்க்கப்பட்டதுனாலதான் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையின்மையை விபச்சார குற்றச்சாட்டுக்கு சமமாக பார்க்கிறோம். மனது விரிசல் அடையும் போது இதே வார்த்தையை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நமக்கு குறிப்பிடுகிறது. 26, 27. ஒன்னு கொரிந்தியர் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சிம்பிள். கணவன் மனைவினா ஒரே சரீரம் கல்யாண வாழ்க்கையில, சகோதர சகோதரிகள்னாலும் ஒரே சரீரம் கிறிஸ்துவுக்குள்ள. இப்ப இங்கேயும் ஆவிக்குரிய தளத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம உயர்த்தும் போது இதை ஒரு விபச்சார குற்றத்திற்கு சமமாக நம்ம எப்படி ஆக்க முடியும் அப்படின்னா, எங்கே ஒருமைப்பாடு குறைகிறதோ, ஒளிவு மறைவு ஜீவியம் சகோதரர்கள் மத்தியிலே காணப்படுகிறதோ, ஏமாற்றுதல், ரகசியமான குற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் இருந்துட்டு சகோதரர்கள் மத்தியில உண்மைண்டா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டோம்னா அது என்ன குற்றம் தான்? எல்லாம் கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் பல்வேறு வாழ்க்கை முறை வித்தியாசம் இருக்கலாம். ஆனா கூடி வர்ற இடத்தை என்ன சொல்றோம்? சபை. என்ன சொல்ல போனா கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. இந்த சரீரத்துக்குள் பிளவு இராதபடிக்கு நம்மள பல்வேறு அங்கங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சாலும் சிந்தையில ஒருமைப்பாடோட இருங்க, ஒரே மைண்டா இருங்க, நலமானதை யோசிங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள். நிறைய ஆலோசனைகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல நம்ம ஒவ்வொரு நாளும் இஷ்டத்துக்கு ஜீவனம் பண்ணிட்டு, செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் வெளியில இருக்கும்போது செய்துட்டு, கேஷுவலா வாழ்ந்துட்டு, சகோதரர்கள் மத்தியில பார்க்கும்போது மாத்திரம் கை கொடுத்துட்டு வணக்கம் சொல்லிட்டு அப்படி வந்து போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவறு செய்யறது கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாம செய்யறதான விபச்சாரம். அதானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் செய்யறது உங்களுக்கு தெரியல, நீங்க செய்யறது எனக்கு தெரியல. ஆனா நான் ஒளிவு மறைவா செஞ்சிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயங்கள். அப்படின்னா
நான் இந்த சரீர வயத்துக்கு என்னதான் பண்றேன் இப்போ? ஆவிக்குரிய வகையில நான் செய்யறது என்னதான்? விபச்சார குற்றம் தான். அங்கதான் நீங்க பாயிண்ட்க்கு வரணும். ஒற்றுமையின்மை, ஒரே ஆவி இல்ல, சமாதானம் இல்ல, கலகங்கள், கூச்சல்கள், குழப்பங்கள், ரகசியமா ஒரு வாழ்க்கை, பப்ளிக்கா ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட லைஃப்ல நிறைய பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள். ஆனா சகோதரர்கள் மத்தியில ஒரு விதமான பேசல், ஒற்றுமையாதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான போலியான ஒரு புன்னகை, கை குலுக்குதல், மாயையான ஒரு மாஸ்க் தான் அது. உண்மையிலேயே அப்படிதான் போகுது சகோதரர்கள் மத்தியில. எல்லாரும் பொதுவா பாக்குற இடங்கள்ல எல்லாரும் ஒரு மாஸ்க் போடுகிறோம், முகமூடி அணிஞ்சுக்கிறோம். வெளியில இறங்கிட்டோம்னா நம்மளுடைய உருவம் மாறுது, நம்மளுடைய கிரியைகள் மாறுது, செயல்பாடுகள் மாறுது. சோ அந்த ஒருமைப்பாட்டுக்கு களங்கம் விளைவிச்சுட்டாலே அதுக்கு பேர் என்ன குற்றமாகுது? விபச்சாரம், வேசித்தனத்திற்கு சமமாக்கப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த பாயிண்டை ஆவிக்குரிய விஷயத்தோட கம்பேர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த விபச்சாரம் உருவாகிற இடம் ஒற்றுமையின்மை, சமாதானமின்மை, குழப்பங்கள், கூச்சல்கள். இதுதான் அந்த பெரிய குற்றத்துக்கு வழி நடத்துதுங்கிற மாதிரி சகோதரர்கள் பலதரப்பட்ட விதமாக ஜீவித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லாமல். ஏன்னா வசனமே என்ன சொல்லியிருக்கு? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க. கண்ணானது அது ஒரு வேலையை செய்து, காலானது அதனுடைய வேலையை செய்து, கையானது அதுக்கு ஒரு வேலை இருக்கு. ஆனா எல்லா அவயங்களும் பாடுபடும் போது ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுது. ஏன் இந்த உதாரணங்களை பூரா அந்த 12ஆம் அதிகாரத்துல நமக்கு ரெக்கார்ட் பண்றாரு பவுல் அப்படின்னா, ஒரு அவயம்னா எப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை கணவன் மனைவியே புரிஞ்சிருந்தாங்கன்னா நம்மளுடைய கை காலுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோமோ அதான் கணவனுக்கு மனைவிக்கு செய்யணுங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களும் வரலாம். ஆனா கிறிஸ்துவனுடைய அவயத்தை பத்தி பேசும்போது பல பாகங்களை சொல்றார். காலுக்கு ஒரு வேலை இருந்து கைக்கு ஒரு வேலை இருந்தாலும், கனமுள்ள அவயமும் இருக்கு, கனவீனமான அவயமும் இருந்தாலும், எந்த கனமுள்ள ஒரு அவயமாவது கனவீனமான அவயத்தை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை இந்த சரீரத்தில் சொன்னதுண்டா? இல்லைங்களா? பாருங்க, நம்ம உடல்லே கனவீனமான ஒரு அவயம்னா எதை சொல்லுவோம்? மதிக்கவே மாட்டோம். அது தேவையே இல்லைங்கிற அளவுக்கு கூட மதிக்க மாட்டோம். அப்படின்னா அது எது? கனவீனமான ஒரு அவயம். முடிதாங்க. அது கொட்டி போச்சுன்னு எத்தனை பேர் பார்த்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ ஒரு முடி விழுந்துருச்சே, எடுத்து நான் அதை ஒட்ட வைக்காம விட மாட்டேன். எத்தனை பேர் உட்கார்ந்து மெனக்கட்டுட்டு இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேவைதான், அழகா இருக்கு, தேவைதான். கொட்டிருச்சுன்னா ஃபீல் பண்றதுலாம் முடியாது, பண்ணி வேஸ்ட். அதனால உயிருக்கு ஆபத்தெல்லாம் கிடையாது. அப்ப அந்த அவயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அழகு, பட் அது உயிர் நாடியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி வருதா? சகோதரர்கள்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்டா இருக்குன்னு சிரிக்கிறது. பாருங்க, அதை நம்ம அதே மாதிரி நகம் என்ன பண்ண மாட்டோம், கடிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சிலர். ஏன்னா அது உடல்ல ஒரு பாகம் தானே, அதுக்காக நம்ம என்ன பண்றது இல்ல, கவலைப்படுறது இல்லை. ஆனாலும் இது கனவீனமானது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காது யோசிச்சிருக்குமா? நல்லா இருக்கிறத நாமளா தூக்கி எறியறதுக்கு முயற்சி பண்ணிருக்கோமா? அது வேண்டவே வேணாம் பிடிங்கி எறிஞ்சிருவோமானா? இல்ல. ஹேபிட்டா நகம் கடிப்போம், ஹேர் கட் பண்ணுவோம், உதிர்ந்தா கவலைப்பட மாட்டோம். அப்போ சரீரத்துல ஹார்ட்டும் வேலை செய்யுது, லிவரும் இருக்கு, இல்லைங்களா? எல்லா பாகமும் இருக்கு, வெளியில தெரியற அவயமும் இருக்கு, கண்ணும் இருக்கு, மூக்கும் இருக்கு, வாயும் இருக்கு, நகமும் இருக்கு, முடியும் இருக்கு. ஆனா ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பகைச்சதெல்லாம் கிடையாது. முக்கியத்துவத்துல வேணா வேறுபாடு இருக்கலாம், ஆனா ஒண்ணு வேணவே வேணான்னு நம்மளா முடிவு எடுத்து என்ன பண்ண மாட்டோம், ஒதுங்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒருமைப்பாடு ஒரு சகோதர சகோதரிகளை நம்ம சந்திக்கும் போதும் பார்க்கும் போதும் ஏற்படணும். நமக்குள் ஒரு அவயம் குறைபாடோடு இருக்கும்போது நம்மளே நம்ம நேசிக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் ஒரு பிரச்சனைக்குரிய சகோதரனை நம்ம பார்க்கணும், ஒரு பிரச்சனைக்குரிய சகோதரிகளையும் அப்படித்தான் நம்ம பார்க்க கத்துக்கணும். அதிகமான பலவீனங்களை விமர்சிச்சே பழகிட்டதுனாலயோ என்னமோ தெரியல, குறைகளை குற்றங்களை கடந்து போக முடியல நம்மளால மேக்சிமம். இதுவே பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு வழி நடத்திடுது இல்லைங்களா? குற்றங்களை மன்னிக்க, மறக்க, கடந்து போறது ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அதுவும் கடைசி நாட்கள் அது ரொம்ப மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய மனப்பக்கத்தை உருவாக்கும் போது நம்ம அவயம் தானே, இவங்களுடைய குற்றத்தை நம்ம பெருசுபடுத்த வேண்டாம், இவங்களை குறிச்சு மற்றவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். இன்னொன்னு ஒரு விஷயத்தை நம்ம சிந்தையில வைக்கணும். சகோதரர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு முன்னதாக எல்லாரும் பரமழைப்புல சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிக்க மாட்டாங்க. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னாலே எல்லாருக்கிட்டையும் பரிபூர்ணத்தை எதிர்பார்க்க மாட்டோம்.
இப்போ அநேகர் மத்தியில தேவனுடைய வார்த்தை கடந்து வருதுன்னா அதுல 1,44,000 எண்ணிக்கையில ஒருத்தரோ 2 பேரோ தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு எக்லிஷாவுக்குள்ளேயே அந்த ஒண்ணு கூட இருக்குமான்றது கேள்விக்குறி. அப்ப எல்லாரும் அதற்கான ஒரு ஆயத்த பணிகள்ல தான் போயிட்டு இருக்கும் போது கம்ப்ளீட்டா எல்லார்ட்டையும் பூரணத்தையோ அதற்கான ஒரு வளர்ச்சி, சரியான வளர்ச்சி நிலையோ எதிர்பார்த்துட்டு அது நமக்கு கிடைக்கலன்னு சொல்லும் போது அவங்களை விமர்சிப்பது, காயப்படுத்தும்படி பேசுவது, இதுதான் நடக்குது. ஜாஸ்தி புறங்கூறுதலுக்கு வித்துடுவது. இது எல்லாமே எப்படி யோசிக்க கத்துக்கணும்னா, நம்ம எல்லாரும் பல்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாருக்கும் சுபாவம் இருக்கு. சுபாவத்துல அவங்கவுங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும். அவங்களுடைய ஜீவிய நாட்கள்ல நீங்க பிளாஷ்பேக்கை திரும்பி பாத்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு தவறு இருக்கும், உங்ககிட்ட ஒண்ணு இருக்கும், உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஒருவரிடம் இருக்கிற பலவீனம் இன்னொருடம் இருக்காது. ஒருவர்கிட்ட இருக்கிற நன்மை இன்னொருத்த இருக்காது. அப்ப நன்மையை மற்றவங்க பார்க்க வெளிப்படுத்த கத்துக்கணும், வெளிப்படுத்தி காமிக்கணும். தீமையை மூடி மறைக்கணும். அதாவது மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தீமையை ஒருவருக்கொருவர் நாம மூடி மறைக்க ட்ரை பண்ணணும். மற்றவங்களிடம் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட கவர்ந்திழுக்க ஆரம்பிக்கும். இது செய்யும் போதே எங்க ஒற்றுமையின்மை வராது, சமாதான கேடு உருவாகாது. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனைகளும் பிளவுகளும் நிறைய செப்பரேஷன் ஆயிட்டு இருக்குங்கிறத சகோதர சகோதரிகள் நீங்க யோசிக்கலாம். சகோதரர் ரசல் அழகா கொடுத்திருக்கிறார். 2ஆம் வருகை காலகட்டத்துக்கு பின்பு வேத மாணவர்கள் மத்தியில குறிப்பாக ஒரு 100 ஆண்டு கழித்து நாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல பேசிட்டு இருக்கிறார். அவர் ரைட்டிங் எழுதுனதுல இருந்து 100-120 வருடங்கள் கழித்து ஏராளமான பிரிவினைகள் தோன்றும் அப்படின்னு எழுது. காரணம் என்னன்னா, ஒழுக்கத்தை முறையாக ஃபாலோ பண்ணலைன்னா பிரிவினை வரும். டாக்டரின் வித்தியாசம் இருந்தா பிரிவினை அங்கீகரிக்கப்பட வேண்டிய பிரிவினைகளும் இருக்கு, அங்கீகரிக்க கூடாத பிரிவினைகள். ரீபிரிண்ட்ல பல பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் பிரதர். எந்த பிரிவினைகள் அங்கீகாரம், அது தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நடந்திருக்கு, எது மாம்சத்தின்படி பிரிவினைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களில் உத்தமர் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் அவசியமேன்னு ஒரு வசனம் சொல்லுது. பிரிந்து போகிறவன் தன்னிச்சையின்படி செய்ய பார்க்கிறான்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப ஒரு வசனம் பிரிவினையை ஏத்துக்கல, ஒரு வசனம் பிரிவினையை அங்கீகரிக்குது. அப்ப கன்க்ளூஷனுக்கு வரும்போது தெளிவா சொல்றாரு பிரதர், பிரிவினைகள்ல பாசிட்டிவான கண்ணோட்டமும் இருக்கு, நெகட்டிவான விஷயம். இதை நம்ம சாதகமா எடுக்கிறதுக்காண்டி சொல்லல. பிரிவினைகள் இருக்கேன்னு ஆச்சரியப்பட வேண்டாம். சத்தியம் இல்லாத இடங்கள்ல நடக்கும். உபதேசம் சரிவர ஒரு இடத்துல இல்ல, ஒழுங்கின்மை காணப்படுது. எலெக்ஷன்ங்கிற விஷயமே இல்ல, அது கேட்கறாங்க அநேக இடங்கள்ல, நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது அங்க இருந்து இன்னொரு கிளிஷா மாறுது. புரியுதுங்களா பாயிண்ட்? அப்ப ஒழுங்குமுறை நிலநாட்டப்படலைன்னா பிரச்சனை வருது. செகண்ட் கம்மிங் ஏத்துக்கிறதுல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகலைன்னு போது அங்க 2-3 கிளிஷா உருவாகுது. இது மாதிரி உபதேச ரீதியான பிரிவினைகளை நம்ம பேசித்தனம் என்று சொல்லிட முடியாது. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ஒரே விசுவாசத்துக்குள்ள, ஒரே ஸ்நானத்துக்குள்ள, ஒரே கர்த்தரை சேவிக்க வந்திருக்கக்கூடிய நமக்குள்ள ஒரே பாஸ்வோர் அட்டன் பண்றோம், ஒரே ஆராதனையில பங்கு பெறுறோம், ஒரே சரீரவயமாய் இருக்கும் போது நமக்குள்ள சமாதானமின்மை, கூச்சல், குழப்பம், கலகங்களுக்கு காரணமா என்னதான் இருக்கும்? வார்த்தைக்கு முழுமையான கீழ்ப்படுதல் இல்லை. கீழ்ப்படுதல் இல்லைங்கும் போதுதான் அங்க சமாதானமின்மையும் ஒருமைப்பாடு சீர்குலைவும் ஆரம்பமாகுது. அப்ப சகோதரர்கள் எல்லாரும் ஒரே ஆவினால நம்ம இசைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சரீராவயத்துக்கு மூச்சு காத்துதான் அதை ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லைங்களா? அது மாதிரி தேவனுடைய சபையில பரிசுத்தாவிதான் நம்மளெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு மூச்சு காத்து. அநேக தசை மண்டலங்கள், நார் மண்டலங்களால ஒரு சரீரம் இணைக்கப்பட்டு வழிநடத்தப்படுவது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய பரிசுத்தாவிலும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அது நிச்சயம் என்னவாகதான் காணப்படும்னா கீழ்ப்படியாமைதான். தேவனுடைய வார்த்தையின் மேல நாம காட்டக்கூடிய அசட்டைத்தன்மை. அப்ப மன விரிசல், ஒருமைப்பாடு சீர்குலைவுன்னு சொல்றதுக்கே கணவன் மனைவி விஷயத்துல என்ன காரணமாகுதுன்னா, கடைபிடிக்க வேண்டிய சத்தியத்தை பின்பற்றாமல் போகும் பொழுது கேப் உருவாகும். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான கணவன் மனைவிக்குள்ள. அதே மாதிரி இங்கேயும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு காணப்படக்கூடிய இடத்திலையும் கூட முறையான ஒழுங்குமுறைகளை பின்பற்றாமல் போகும் பொழுது, சுயத்தின்படி நடக்கும் பொழுது, அல்லது தன்னலத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது பிளவுகள் ஏற்படுது இல்லைங்களா? அது ஒரு விதத்துல ஆவிக்குரிய விதத்தில் விபச்சாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 12-13 படிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமா, கணவனுக்கு மனைவி ஜீவனை கொடுக்கணும். காரணம் தன் சரீர அவயம், கூடவே கிறிஸ்துவின் அவயம். அதே மாதிரி
நான் உங்கள் அன்பா இருக்கிறேன் சொல்றாரு. ஆவிக்குரிய ஒரு கணவனாய் சொல்றாரு மணவாட்டியை பார்த்து, உங்களை எல்லாரையும் நான் இப்படிதான் நேசிக்கிறேன், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிரு. ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் உங்க அன்பு உயர்ந்ததாக காணப்படும். அப்படிதான் வரணும். அப்படி பார்க்கும்போது சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு, குழப்பங்களுக்கு, கூச்சல்களுக்கு வேலை இல்லை. பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 13:11, கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். பாருங்க, ஒருமைப்பாட்டை எத்தனை வார்த்தைகளால விவரிக்கிறார் பாருங்க. மறுபடியும் அந்த வார்த்தைகளை ஒண்ணு படிங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இந்த சந்தோஷம் கூட ஆவின் கனியில வருது. ஏன், எப்படி வருது? எப்படி சந்தோஷத்தை ஆவின் கனியில எடுக்க முடியும்னா, முதலாவது முக மலர்ச்சி மனமகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் மத்தியில கூட இது நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்கின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டனாலதான் ஜெயில கூட இருந்து சந்தோஷமா இருங்கன்னு அவர் சொன்னார். சகோதரர்கள் மத்தியில முதல்ல ஹாப்பியா பழகுதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சீர்குலைவுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? சடனா கோவப்படக்கூடிய வார்த்தைகள், கலகத்துக்குரிய பேச்சுக்கள், சின்ன சின்ன விஷயத்த கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல. டீ காபி போட்டுனா சண்டை, முறுக்கு கொடுக்கலனா சண்டை. புரியுதுங்களா? பார்த்துட்டு எனக்கு முதல்ல வணக்கம் சொல்ல, நீங்க போய் சொல்லுங்க வணக்கத்தை. முதல்ல கனம் பண்றதுல என்ன பண்ணுங்க, முந்திக்குங்க. இதெல்லாம் நமக்குள்ள போறது இல்லையா உள்ளத்துக்குள்ள. அப்ப சந்தோஷம் வந்தா தான் இதெல்லாம் வரும். முதல்ல சகோதரர்களை பார்த்த உடனே முகம் இறுக்கமா இருந்தாலே அவங்க கிட்ட போக முடியாது இல்லைங்களா? சிரிச்சு பழகுங்க. ஆவின் கனியில முதல்ல எதை கொண்டு வராரு? முதல்ல சந்தோஷமா இருங்கப்பான்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நற்சீர் பொருந்துங்கள். அப்படின்னா உள்ளத்துல கபடம் இல்லாம ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளவா. நற்சீர்னா என்னங்க? உள்ளத்துல ஒண்ணு, வெளியில ஒண்ணு வேண்டாம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிந்து கொள்வதற்கு பேர் தான் நற்சீர் பொருந்துங்கள். ஆமா, ஆறுதல் ஏன் அடையணும் அப்படின்னா, உலகம் நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்காது. இங்க வரும்போது அந்த உலகத்தினுடைய பகை, கசப்பு, வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சகோதரர்கள் மத்தியில உங்களுக்கு உலகத்துக்குள் நிறைவேறின பிரச்சனைகளை, பாடுகளை பகிர்ந்து கொள்ளும் போது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறோம்? அப்போ ஆமா பிரதர், எனக்கும் நடக்குது, ஆறுதலா இருங்க, தைரியமா இருங்க, இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட வேண்டியதே, இதை ஜெயிச்சா தான் நம்ம சபையாக முடியும். அப்படிங்கும் போது அங்கெல்லாம் காயம் அடைஞ்ச விஷயத்துக்கு இங்க காயம் கட்டத்தான் வரணும். இங்க வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு போற மாதிரில இன்னைக்கு நிறைய நடக்குது எல்லா இடங்கள்லயும். காயத்தை கட்ட வர்ற இடம் தான் எக்லிசியா. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு உல்டாவா? எக்லிசியாவுக்கு போனேன், காயப்பட்டேன், அப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆறுதல் அடைங்க ஒருவருக்கு ஒருவர். ஒன் மைண்ட். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல் இருந்தாதான் உங்களுக்குள்ள என்ன வரும்ன்றாரு? ஏக சிந்தை வரும். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமா, சமாதானத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, எல்லா புத்திக்கும் மேலான சந்தோஷ சமாதானம் நம்ம உள்ளத்தை நிறைப்பது. 2, சகோதரர்களோட சமாதானமா இருப்பது. யார் தன் மனதில் சமாதானமாக இல்லையோ சகோதரர்களோட சமாதானமா இருக்க முடியாது. யார் தேவனோடு உறவாக இருந்து அந்த இருதயபூர்வமான சமாதானத்தை, அதான் லாஸ்ட் முடிக்கும் போது சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்ங்கிறதை விட சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கிட்ட 2 சாய்ஸ் வச்சு, உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் வேணுமா, சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கணுமா, நம்ம என்ன சொல்லுவோம்? சமாதானம் உள்ளத்துல வேணுமா, சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சமாதானத்தின் தேவன் இருந்தா தான் சமாதானம் கூட இருக்கும். அப்படின்னா தேவனோடு உறவு இருந்தா மட்டும்தான் சமாதானம் உள்ளத்துக்குள்ள ஒரு சிம்பிள். சமாதானம் எப்படி தேவனே இல்லாமல் வரும்? அதெல்லாம் இந்த வார்த்தையில கூடுதலா சொல்றாரு. சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி இத்தனை ஸ்டெப்பு நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஆறுதலா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, கேட்டுருங்க ஒருவருக்கு ஒருவர். அப்பதான் எல்லா புத்திக்கும் மேல சமாதானமும் வரும், சமாதானத்தின் தேவனும் உங்களோட இருப்பார். எனவே அன்பானவர்களே, ஆவிக்குரிய சபையில் கலங்கடிக்கக்கூடிய எந்த விஷயங்களும் ஆவிக்குரிய விபச்சாரம். நல்ல பாதையில் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையில் சமாதானமின்மையான பிரச்சனைகளை உருவாக்க எந்த விதத்தில் யார் காரணமா இருந்தாலும், ட்ரூத் பிரச்சனையே இல்லை அந்த சபையில, டாக்டரின் பிரச்சனையே இல்லை, ஒழுங்குமுறை ஏற்பாடு கரெக்டா, அப்படிப்பட்ட ஒரு சபையில் ஒருவர் தனித்து காணப்படுகிறார். எல்லா இடத்துலயும் கலகம் கிரியேட் பண்றார். எந்த விஷயத்தையும் சாதாரணமா அவர் பார்க்கறதே இல்லை. எல்லா விஷயத்திலையும் கலகம், கூச்சல், குழப்பம் இப்படி வந்துட்டே இருக்கு. ஆனா கூடுகைக்கு முறையா வர்றது இல்லை, இப்படி எல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லைங்களா?
அப்ப அந்த மாதிரி நபர்கள் ஒவ்வொருவரும் தனியாக நற்சீர் பொருந்தி யோசிச்சு பார்க்கணும். நம்மளால இது ஒரு இழப்பு தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம கிட்ட நியாயமே இருக்கும். நான் சகோதரர்கள் மத்தியில் அப்படி நடந்துக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பேன், இருக்கும். பட் இங்க வெட்டி எறிய வேண்டியது நம்மளுடைய சுயத்தை மாத்திரமல்ல, நியாயமான உரிமைகளையும் கூட. நியாயத்தை பலி செலுத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். என்கிட்ட நியாயம் இருக்குன்னு சொல்லுவதை பார்க்கிலும் நமது நியாயத்தை தன்னடக்கத்திற்குள்ளாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு, என்னால் எந்த விதமான சலசலப்புகளும் கலகங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாதபடிக்கு சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டப் வந்துச்சுனாலே சமாதானத்தின் தேவன் நம்ம எல்லாரோடையும் இருப்பார். சோ நீங்களே கிறிஸ்துவின் அவயமாயும் தனித்தனியே சரீர அவயமாயும் இருக்கிறீங்க. கிறிஸ்துவனுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயமாயும் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஒரு அவயத்துக்கு ஒரு அவயம் உதவி செய்யவும் ஒருவர் தேற்றவும் திடப்படுத்தவும் இருக்கும்போது அங்க ஒருமைப்பாடு சீர்குலையாமல். சோ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பாகம் 2 இன்னும் 3 வகையான விபச்சாரத்தை குறித்து ஆவிக்குரிய வகையில நம்ம தியானிக்க போறோம். அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.